ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல் தேவி சுரேஷ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரோஸ் பார்க் உள்ள என்னென்ன இருக்குது, நாங்கள் என்னென்ன கேம்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் குமிழி போனது, ரோஸ் பார்க் வரை ட்ராவல் பண்ணதெல்லாம் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இது ரோஸ் பார்க்கோட என்ட்ரன்ஸில் இருக்கும். இப்போ நம்ம பொங்கலுக்கு அவங்க செலிப்ரேட் பண்ண கோலம்லாம் போட்டு அழகாக இருந்துச்சு. என் பையன் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்படிதான் என்ட்ரன்ஸில் இந்த ஒரு அழகான பூ தொங்கிட்டு இருந்துச்சு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அது இந்த மெயின் கேட் வழி உள்ளே போக முடியாது, லாஸ்ட் ஈவினிங் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க, அதுக்காக அது வச்சுருக்காங்க. இந்த வழி தான் நம்ம என்ட்ரானோம் உள்ள. இங்கே போயிட்டு நம்ம டிக்கெட்லாம் எடுக்கணும். டிக்கெட் என்ன ரேட்டு, கிறிஸ்மஸ்க்கு ஆல்ரெடி அவங்க செலிப்ரேட் பண்ணியிருந்ததெல்லாம் அங்கே அழகழகாக தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு கப்பல் மாதிரி ஒரு ஷேப், இதில் பெருசு உள்ளே இருக்கும், நான் உங்களுக்கு உள்ளே காட்டுறேன். இந்த கப்பல் அப்படியே அந்த பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக கலராக அப்படியே அழகழகாக இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி பாருங்க ஒரு பெரிய கப்பல் தெரியும். முன்னாடி ஒரு சின்ன கப்பல் உடன்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற பொசிஷனில் ஒரு பெரிய கப்பல், அதில் ஒரு 3 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி செடியிலேயே பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் பின்னாடி ரோஸ் கார்டன் இருக்கு. அந்த இதில் வந்து காம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க என்னென்னு சொல்லிட்டு. இந்த பொங்கலுக்கு நியூ இயருக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபர்ஸ்லாம் அங்கே போட்டிருந்தாங்க. 1260 ரூபா வர்ற காம்போ பேக்கேஜ் வந்து 600 ரூபாய்க்கு காம்போவாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர் போயிருந்தோம், சின்ன பிள்ளைங்களோட சேர்த்து. நாங்கள் அந்த காம்போ பேக்கேஜ் 3 வாங்கினோம், ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி. லிட்டில் பேக்கேஜ்லாம் வாங்கலை, ஏன்னா எங்கள் பிள்ளைங்க அவ்வளோ ஆக்டிவாக விளையாடுறோம் கிடையாது. அவங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் கொடுத்தா போதும், ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதிலே டயர்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு திங்க கொடுத்து உட்கார வச்சிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் 3 600 ரூபா டிக்கெட்டும், மிச்சம் இருக்கிறவங்களுக்கு 120 ரூபா என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும் வாங்கிக்கிட்டோம். அங்கே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் 120 ரூபா ஒரு ஆளுக்கு, பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே. மித்தபடி அங்கே காம்போ படி உள்ள நம்ம என்னென்ன கேம்ஸ் விளையாடுறோமோ அதுக்கு காம்போவாக வாங்கிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபுல்லாக சுற்றி இருக்கிற டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அங்கே உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதோடது அங்கே டிவியில் என்னென்ன ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்றத போட்டே இருந்தாங்க. இதில் எல்லா என்ட்ரன்ஸில் வந்ததுமே இந்த ரோஸ் பார்க் அப்படின்றது கூட எல்லாருமே ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டோம். இது வழியும் ஒரு என்ட்ரன்ஸில் போய்க்கலாம். உள்ளே வந்ததுமே நிறைய பாதை போகும், உங்களுக்கு எப்படி எப்படி ப்ரைவேட்டாக தேவைப்படுதோ அப்படிலாம் போய்க்கலாம். இது கிறிஸ்மஸ்க்கு வச்சிருந்தது, அழகா இருந்துச்சு. மேலே வரையும் வீடியோ எடுத்தோம். அப்புறம் பொங்கல் செட்டப்பு பக்கத்துலேயே இருந்துச்சு. அந்த பொங்கல் பானை, சர்க்கரை, வெல்லம், பட் நம்ம ஊர் சைட்லாம் கொண்டாடுவோம் பார்த்தீங்களா, வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு அந்த ஒரு குடிசை மாதிரி ஒன்று அதில் வச்சுட்டு, அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும். இந்த ஐட்டம் தான். இதில் எல்லாம் நாட்டு காய்கறி எல்லாம் வச்சு அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தது. ஒரு அழகாக இருந்துச்சு இந்த செட்டப்பு. அப்புறம் அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக. உள்ளே போக போக நிறைய கேம்ஸு, அது வெள்ளரி பழம்லாம் அந்த இதில் பார்த்தோம். அதை தான் நான் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து தக்காளி எடுத்துகிட்டு போய் தின்னுட்டே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இந்த கப்பலை தான் சொன்னேன், இந்த பெரிய கப்பல். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஒரு மாடு கூட ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் இங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ் அழகாக இருந்துச்சு, கலர் கலராகவும், பிங்க்கு, ஒயிட்டு, ரெட்டு, திரும்ப ஒரு லாவெண்டர் வித் ஒயிட்டு, அப்புறம் லாவெண்டர் வித் எல்லோ கடைசியில் இருந்துச்சு. அப்புறம் அந்த காலத்தில் தண்ணி இறச்சி ஊற்றுறது அதெல்லாம். அப்புறம் இந்த தாமரை குளம் சூப்பராக இருந்துச்சு. தாமரையோட அள்ளி, தாமரை கிடையாது இது வந்து அள்ளின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பூ. இது நிறைய இடத்துல பூத்து இருந்துச்சு. இது சின்ன பிள்ளைங்க விளையாடு, இது வந்து ஃப்ரீ. இது வந்து நம்ம பணம் கட்டணும்னு அவசியம் இல்லை, இது எல்லாமே ஃப்ரீயாக தான் கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. அப்புறம் இந்த ஸ்பைடர் வலை, அப்புறம் ரோப் லான்ச், இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் இறங்குறது, இந்த ஜம்பிங் ஸ்லாடு, இது எல்லாமே ஃப்ரீ தான் குழந்தைங்களுக்கு. அப்புறம் நிறைய கேம்ஸ் இருந்துச்சு, துப்பாக்கி சுடுறது, அம்பு விடுறது, நிறைய கேம். ஆனால் அதுக்கு எல்லாமே 50 to 100 rupees சார்ஜு. இந்த குட்டி போட்டிங் நம்ம வீரபாண்டியில் பார்த்துருப்போம், இந்த குட்டி போட்டிங்க்கு 100 rupees ஒரு குழந்தைக்கு.
அது நிறையவே ஸ்பேஸ் இருந்துச்சு, 2 பேரை விடலாம். ஆனால் அவங்க ஒருத்தவங்கள தான் விட்டாங்க. ஒருத்தங்க அது ஸ்க்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இது சூப்பரா இருந்துச்சு. இதுல எங்க பசங்க எல்லாருமே போனாங்க, 4 பேருமே போயிருந்தாங்க. 2 பேர்லாம் என்னால முடியல இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ சூப்பரா என்ஜாய் பண்ண அந்த குட்டி பையன். இது நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறதுனால ரொம்ப ஸ்பீடா தெரியுது, மீடியமான ஸ்பீட். அந்த பையன் கொஞ்சம் கூட கத்தவே இல்லை, அவ்வளோ சூப்பரா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டோம். அங்க ஒரு பெரிய மூங்கில் ஊஞ்சல் இருக்கும், ஒரு 5-6 பேர் பெரியவங்களே உட்காந்து விளையாடுற மாதிரி இருக்குதுல, ஹைலைட் அதுதான். நான் அதோட போட்டோ என்கிட்ட இல்லை, நான் அட்டாச் பண்றேன் கண்டிப்பா உங்களுக்கு. இது எங்க பிள்ளைங்க தான், மேல போய் உட்காந்துட்டாங்க இந்த இதுல ரோப்ல ஏறி போய். இதுல என் குட்டி பையனே அழகா ஏறினாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இதெல்லாம் ஏறி பின்னாடி கூட ஏறி வராங்க என் பையன், குட்டி பையன். இதெல்லாம் உனக்கு ஏற தெரியுமாடா மகி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். இதுலயுமே நான் ஏறுவேன் அப்படின்னு சண்டை போட்டு ஏறி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் இதெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க, பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் இந்த துப்பாக்கி சுடுறது, அம்பு விடுறது, இதெல்லாம் எப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் விடுறத வேடிக்கை பாருங்க, அப்புறமேட்டு நீங்க விடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் போயிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. அவங்க அதுக்குள்ள விட்டே முடிச்சுட்டாங்க, அது வீடியோ எடுக்க முடியல எங்களால. ஆனா பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணதான் முடியல. நம்ம இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தா எங்கிட்டாவது ஓடிடுறாங்க, நம்ம கண் பார்வையிலே இல்லை அவங்க யாருமே. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. வீடியோ எடுத்த டைம் போக நான் பிள்ளைங்களை தான் கவனிச்சுட்டே தான் இருந்தோம், ஏன்னா அவங்களும் வரல. அவங்க வந்திருந்தா பிள்ளைங்களை பார்த்துக்குவாங்க. வீடியோ எடுத்தது கொஞ்ச நேரம் தான். ஃபர்ஸ்டே போனதுமே ஒரு ரவுண்ட் ஃபுல்லா எடுத்துட்டு சரி போதும் இதுக்கு மேல எடுக்க வேணாம், பிள்ளைங்களை கவனிக்கணும் அப்படின்னு போய் உட்காந்துட்டோம். அப்புறம் இந்த இந்த ஃபிஷ் டேங்க் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த இடம். அதுல பாத்தீங்கன்னா தெரியும் கோல்டன் ஃபிஷ் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஹெமியன் சொல்லுவாங்க, அப்படி ஒரு ஃபிஷ், அது ஒரு ஃபிஷ்ஷோட பேரு. அந்த ஃபிஷ்மே நிறைய போயிட்டே இருந்துச்சு அதுக்குள்ள, அந்த குளத்துக்குள்ள குட்டி குட்டியாவும். இந்த காருக்குமே பிள்ளைங்க போயிருந்தாங்க, நான் அந்த வீடியோ இருந்து அட்டாச் பண்றேன். இதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் கூட உட்கார வச்சாலுமே 100 ருபீஸ் பே பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா 50 ருபீஸ் மட்டும் அந்த ஃபுல் பில்ல கழிச்சுக்குவாங்க. நான் அந்த பில்லோட போட்டோ இருக்கு, அதுல உங்களுக்கு என்னென்ன கேம் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க. அவங்களுக்குள்ள ஐஸ்கிரீம் ஒருத்தவங்க வித்து ஒரு கடையிலேயே அந்த முன்னாடியே வித்துட்டு இருந்தாங்க. இந்த ஐஸ்கிரீம் கடையில ஒரு ஃபிளேவர், என்ன ஃபிளேவர்னா வாங்கிக்கலாம், 50 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்க பாத்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் அங்க ஆல்ரெடி ஃபுட்டு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க போல பஃபே சிஸ்டத்துல. பயங்கரமா அப்படி அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இது லைட் ரூம். இதுல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், நம்மளை சுத்தி இந்த ரோலர் அப்படியே லைட் எரிஞ்சுட்டே ஓடிச்சு, தெரியுதா உங்களுக்கு? ஐயோ செம்மையா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தான் உள்ள கத்தி என்ஜாய் பண்ணுவோம். என்னாச்சு நிக்கிற இடத்துல வண்டி ஓடுது? நானும் பிள்ளைங்க மட்டும்தான் போயிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் போயிருந்தேன். பயங்கரமா இருந்துச்சு. இது வெளியில பாக்குறதுக்கு என்ன ஒரு கப்பல் மாதிரி போகுது அவ்வளவுதானே, இதுல என்ன இருக்க போகுது? பிள்ளைங்க வேற ஆசைப்படுறாங்க, இதுல 100 ரூபாய் கொடுக்கணுமா ஒரு ஆளுக்கு. சரி வாங்க, டிக்கெட்ல நிறைய அமௌண்ட் இருக்குது, வாங்க போலான்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டோம். உள்ள நம்ம போனது இப்படிதான், சீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம பிடிக்கிறதுக்கு இந்த ஹேண்டில் பார்லாம் இருந்துச்சு. ஏன் இவ்வளோ செட்டப் அப்படிலாம் யோசிச்சோம். ஆனா அது பிடிச்சு நம்ம உட்காரலன்னா அவங்க ஆட்டுற ஆட்டுக்கு நம்ம கீழே விழுந்துருவோம். ஒரு கண்ணாடி கொடுத்துருந்தாங்க, பயங்கர பயங்கர சூப்பரா இருந்துச்சு. கண்ணாடியில பார்க்கும் போதுதான் அப்படி தெளிவா தெரிஞ்சா அப்படிலாம் இல்லைங்க. பாருங்க, நம்ம இந்த இதுல உட்காந்துருக்கோம் இல்லையா சீட்ல, அந்த சீட்டு ஆடிட்டே இருக்கும். இப்போ ஸ்னேக் ஏதாவது வரும், ஸ்னேக் இப்படி வரும்போது அந்த பாம்பு வரும்போது மட்டும் கால் கிட்ட ஒரு வயரை தொடுற மாதிரி
வச்சிருக்கோம். காலை கீழே வைக்க முடியும், அவ்வளோ பயமாக இருந்துச்சு அந்நேரம். ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக போகலாம். எனக்கு ஆளுக்கு 50 ருபீஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு எடுக்கலை. என் குட்டி பையனை உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. 5க்கு இங்கே பாருங்க, இந்த ஸ்னேக் வரும்போது காலில் வந்து ஏதோ ஒரு வயரோ ஏதோ ஒன்று தட்டுப்படுற மாதிரி வச்சுருந்தாங்க. அது வந்து நம்ம காலை அப்படி கேட்ச் பண்ணிட்டு போச்சு. இது நம்மளே அந்த ரோலர் கோஸ்டரில் பயங்கர ஸ்பீடாக போனால் எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு கண்ணாடியில் பார்க்கும் போது. அப்புறம் அடுத்த ஆக்டிவிட்டிக்கு வந்துட்டோம். இது வந்து போட்டிங் போனாங்க. போட்டிங்க்குமே ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ் தான். ஆனால் முன்னாடி பின்னாடி 2 பேர் ஏறுறதுனால 100 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. 2 தான் அடித்தாங்க அந்த பேப்பரில், பில் பேப்பரில். நம்ம முன்னாடி இந்த 600 ருபீஸ்க்கு பே பண்ணி பில் வாங்கியிருப்போம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்க்குன்னு சொல்லி. நம்ம காம்போ தானே வாங்கியிருந்தோம். சரி பிள்ளைங்க எல்லாருமே போகட்டும்னு சொல்லி 3 போட்டிங் போயிருந்தாங்க. கேர்ள்ஸ் 2 பேர் 2 இதில், அப்புறம் 2 பாய்ஸ், அப்புறம் இன்னும் 2 இதில் போயிருந்தாங்க சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லி. இவங்க அப்படியே போய் ஸ்டே ஆயிட்டாங்க ஒரு இடத்துல. கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளேயே நாங்கள் ஜாலியாக இருக்கோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. அப்புறம் இந்த பின்னாடி சைக்கிள் வருது பார்த்தீங்களா, இது ஒரு ஆக்டிவிட்டி. இதுக்கும் 50 ருபீஸ் தான். அந்த பொண்ணு சூப்பராக ஓட்டுச்சு. ஆனால் புலம்பிட்டே ஓட்டுச்சு. ஐயோ என் டாப்ஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு, இதுக்கு தான் என்னை ஏற்றி விட்டீங்களா இதில் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த தொங்கிட்டே போகிறது, ரோப் சிட்டிங் இது பேர். அப்புறம் மேலே ஒருத்தவங்க சைக்கிளில் இருக்காங்க பாருங்க, ரோப் சைக்கிளிங் இருந்துச்சு. இதுலலாம் பிள்ளைங்க போனாங்க. அந்த வீடியோஸ்லாம் பின்னாடியே வரும்னு நினைக்கிறேன். அவங்க அங்கிட்டு இருந்து சொல்லிட்டே இருக்காங்க, பெடல் பண்ணுங்க பெடல் பண்ணுங்க பெடல் பண்ணுங்கன்னு. அவங்கனால முடியலைன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு சட்டன் தூரத்துக்கு வந்து அதுவே வந்துடுது, அதுக்கப்புறம் அது போகல, அப்படியே நின்றுருது. நம்மளா ரைஸ் பண்ணி அது பண்ணாதான் போகும் போல பெடல். அப்புறம் அங்கங்க அந்த அழகழகான பூச்செடிகள்லாம் வச்சு அதுக்கு ஒரு தனி என்டர்டெயின்மெண்ட் ஏரியா மாதிரி வச்சிருந்தாங்க. அப்புறம் இது ஃபுல்லாவே இது என்ன சொல்லுவாங்க, அப்புறம் இது ஃபுல்லா இது ஒரு செடி மாதிரி வச்சு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரே ஒரு கேட்டகரி வச்சு டிஃப்ரெண்டா எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு இதுவுமே. அப்புறம் மேலெல்லாம் கம்பியில பார்த்தா பாம்பு மாதிரியே அது வளைஞ்சு அப்படி தொங்கிட்டே இருந்துச்சு. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாவே பயமா இருந்துச்சு வெளியில இருந்து பார்க்கும் போதேவும். அப்புறம் இதுல வந்து நடுவில் ஒரு பூவெல்லாம் பூத்து இருந்துச்சு. நீங்க பாத்தீங்களா, பிங்க் கலர்ல ஒயிட் கலர்லாம் நிறைய பூ பூத்து இருந்துச்சு. இங்க ஒரு பேர்டு மட்டும் தனியா இருந்துச்சு. நாங்க லாஸ்ட் டைம் 2023ல கிறிஸ்மஸ் அப்ப நாங்க போயிருந்தோம். அப்போ நிறைய பேர்டு கலர் கலரா பார்த்துருந்தோம். இப்போ அந்த சிங்கிள் பேர்டு மட்டும்தான் இருந்துச்சு. புறா இல்ல, அது என்ன மைனாவா தெரில, அது ஏதோ ஒரு பேர்டு, அது ஒண்ணுதான் இருந்துச்சு. அப்புறம் இது வந்து ஃபேமிலியா போறதுக்கான போட்டிங் ஸ்பேஸ். இங்கேயுமே நிறைய ஃபிஷ் இருந்துச்சு. இந்த ஒயிட் கலர் ஃபிஷ் எல்லாம் செம்ம சில்வர் கலர்ல இருந்துச்சு, அப்படியே அழகா இருந்துச்சு. இங்க ஒரு டாடா ஐஸ் படுத்து இருந்துச்சு. நம்ம அங்க பார்த்தா நம்ம முதல்ல படுத்துக்கிற மாதிரி பார்த்தோம்ல தண்ணிக்குள்ள, இங்க டாடா ஐஸ். இந்த பூ இது வந்து லீஃப், பூ கிடையாது, லீஃபே அந்த கலர்ல வளர்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகா அப்படி சூப்பரா. இந்த ரோஸ் பார்க் இதுதான் வந்து அங்கே ரெஸ்டாரண்ட்டு. அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. இவங்க அந்த குழந்தையோட ஃபோட்டோ எடுத்துருந்தாங்களா, பார்க்க சூப்பராக இருக்கிறது வீடியோ எடுத்துக்கிட்டேன். இங்கேருந்து தான் அந்த ரோப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகி நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அங்கே போய் எண்ட் ஆகும். இது ரெஸ்டாரண்ட பேக் சைடு. ரெஸ்டாரண்ட்ல வந்து அவங்க வந்து கேரளா டிஷ்ஷஸ்ன்னு நிறைய ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. கூல் ட்ரிங்க்ஸ்ல இருந்து ஃப்ரெஷ் ஜூஸஸ் தான் கிடைச்சிச்சு. கூல் ட்ரிங்க்ஸ் வந்து பேக்கெட்லாம் எதுவுமே இல்லை. நம்ம கேட்டோம்னா மினரல் வாட்டர் தனியாக தர்றாங்க. அது இல்லாமல் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டால் அது ஏதோ ஒரு கலர்ல ரெட் கலர்ல இருந்துச்சு. அது நல்ல ஸ்மெல் வந்துச்சு. இது அந்த மெனு கார்டில் இருந்த ரேட் அங்கே இருந்தது. நாங்கள் என்ன சாப்பிட்டோம்னா, ஆளுக்கு ஒரு டீ குடிச்சாங்க, நான் ஒரு லெமன் டீ குடித்தேன். அப்புறம் ஒரு ஃப்ரைட் ரைஸ், ஒரு பிரெட் ஆம்லேட்,
அப்புறம் ஒரு பன்னீர் மஞ்சூரியன், இது மட்டும் தான் சாப்பிட்டோம். ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸே அங்கே வந்து 240 நினைக்கிறேன் பில் பே பண்ணேன் நான் தான். அப்புறம் வீட்டில் இருந்து கொஞ்சம் புளி சாதம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது எல்லாருமே ஷேர் பண்ணி மதியம் லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பையில திரும்ப நம்ம வீட்டுக்கு கிளம்பணும் இல்லையா, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 5:30 ஆயிடுச்சு. நாங்கள் அங்கேருந்து கமுலிலேருந்து கிளம்பும் போதே, ரோஸ் பார்க்லேருந்து கிளம்பும் போதே. இது லாஸ்ட்டாக அங்கேருந்து அந்த சினாரியோ மட்டும், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி இருந்ததை மட்டும் எடுத்த வீடியோ. அங்கே பயங்கர அழகாக இருந்துச்சு எல்லாமேவும். அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த மரத்து பக்கத்துல செடி இருக்கிறது, அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண உரல், உலக்கை, அப்புறம் நிறைய இந்த பொருளெல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல, அது பேர் என்னன்னு தெரில எனக்கு. அதெல்லாம் அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய பொருள் புதுசாக இருந்துச்சு. எங்கள் அவ்வா வீட்டில் பார்த்துருக்கோம், குந்தானின்னு சொல்லுவாங்க, அந்த பொருள் போட்டு வைக்கிறது, அந்த காலத்துலலாம் வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க சும்மா பார்க்குறதுக்காக எல்லாரும். பட் ரோஸ் பார்க் போகலாம், ஆனால் சீசன் டைமில் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது பொங்கல் லீவ் டயத்தில் நாங்கள் போனதுனால எல்லா இடத்துலையும் கியூ. இவங்க இந்த சைக்கிள் மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, ரோப் சைக்கிள் போகிறதுக்கு, இதெல்லாம் கியூவில் நிற்கிறாங்க. இப்படி நிறையா இடத்துல வந்து நிறைய கியூவில் தான் நின்று டைம் ரொம்ப வேஸ்ட் ஆச்சு. இந்த சீசன் இல்லாத டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் கூட்டமாக இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. இந்த பித்தளை குடம், இந்த மேலே இருந்த பந்தல்ல இருந்து ஒரு பூ தொங்குனது. இப்போ நம்ம நிற்கிறதுக்கான அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டு வர நினைக்கிறேன், அங்கே தான் வந்து டாய்லெட் இருக்கு, ஃப்ரீ தான், யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாகவே இருந்துச்சு எல்லாமே. இதுதான் குத்தாணி. இதில் அந்த காலத்தில் அரிசி பருப்பெல்லாம் போட்டு வைப்பாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் பார்க்கில் நான் பார்த்தது, நான் என்னென்ன என்ஜாய் பண்ணோம், என்னென்ன விளையாண்டோம் அப்படின்றது எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ. பாய்.